இன்னும் ஹாஸ்பிட்டல் தேடலாவே தாங்க இருக்குது. இன்னமும் ஒரு டாக்டரை கண்டுபிடிக்கல. இன்னும் எந்த டாக்டரை போகலாம், யார்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தேடிகிட்டே இருக்கோம். மே மாதத்துக்குள்ளே காமிச்சு ரெக்கவர் ஆகிடலான்னு பார்த்தா இன்னும் மே மாதம் ஃபுல்லாக தேடிகிட்டே மட்டும்தான் இருக்க போகிற மாட்டுக்கு. அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்தோமா, அப்படியே வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே திரும்பி ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. லோகித்துக்கு இங்கே போர் அடித்தா அங்கே கூப்பிட்றான், அங்கே போர் அடித்தா அங்கே கூப்பிட்றாங்க. இவனோட அலப்பறை தாங்க முடியல. அங்கே 2 நாள் இருந்தால் ஊருக்கு போயிட்டு ஆயா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வரான். இங்கே வந்து 2 நாள் இருந்துட்டா எங்கள் அப்பாட்ட போகணுன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போகிறான். இதேமாரியே மாற்றி மாற்றி இதோட 2 ஷிஃப்ட்டோ 3 ஷிஃப்ட்டோ வந்துட்டு போயிட்டோம் ஊருக்கு. இப்போ திரும்பி வீட்டுக்கு போனதுமே எங்கள் ஊருக்கு கூப்பிடுவான். இவன் பண்ணுற சேட்டை தாங்க முடியலங்க என்னால். வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லா ரோஸும் பூத்து குலுங்கி கிடந்துருக்காட்டுக்கு. இவங்க அப்பப்போ பேச்சு நீலா தான் எங்கள் கூட வரலையே, எங்கே இருந்தால் அவங்க ஆயா வீட்டில் அவள்கிட்ட கொடுத்துருக்காங்க. நேற்று 2 ரோஸ் பூத்துதுன்னு சொன்னாங்க, வந்து பார்த்தா 4 ரோஸ் பூத்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு போவோம், போய் நீலாட்ட கொடுத்துட்டு அங்கே அவங்க அத்தைக்கெல்லாம் கொடுத்துட்டு போகலாம், அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறோமா அப்படியே கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க. அதனால் அப்படியே கையாலே பிச்சுட்டேன். கையாலே பிக்க மாட்டேன். அப்புறம் கீழே போய் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வரதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா அப்படியே கையாலேயே 4 பூவையும் பிச்சாச்சுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 4 பூ பூக்கும். இதில் 2, ஆரஞ்சில் 2 பூ பூக்கும். எல்லாம் மொக்கு விட்டு கொஞ்சம் வெடிச்சு இருக்கு. அப்படியே பேசிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க இப்போ திருப்பி கிளம்பிட்டோம். திரும்பி இங்கே சீர்காழியில் வந்து டாக்டர் தேடிட்டு இருக்கோம். என்னைக்கு தான் டாக்டரை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டட்டா பை.